ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம சேனல் புதுசாக வீடியோக்கு நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் லைக் பண்ணால் பாருங்களா, லைக் பண்ணுங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ள ஆகலாம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ வந்து பார்க்க போகிறோன்னா, ஸோ 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக நிறைய பேர் கேட்டிருந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க் கொஷின்ஸ் இன் கம்பல்சரி அண்ட் ரிப்பீட்டட் அண்ட் இன்சைட் கொஷின்ஸும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சைடு ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமதிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும். ஸோ வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாமதிங்கன்னா ஜாயின் பண்ணிங்க. ஸோ அப்போ தான் நான் இதோட பிடிஎஃப்லாம் எல்லாமே வாட்ஸ்அப் குரூப்பில் தான் சென்ட் பண்ணேன். ஸோ அதில் வந்து நான் பார்த்துங்க. சரி, முதல்ல வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இங்கே போட்டு இருக்கேன். ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின் என் குவார்டர்லி எக்ஸாமுக்காக 2025 2026 இதில் வந்து பண்ணால் இங்கிலீஷ் மீடியமும் தமிழ் மீடியத்துக்கும் இருக்குது, ரெண்டுத்துக்குமே சேர்த்து தான். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் என்னென்னா கொஷின் நம்பரோடு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் கொஷின் நம்பர் வரைக்கும் பார்த்துங்க. ஸோ சாப்டர் 1ல் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். 2 மார்க் பொறுத்த வரைக்கும் சாப்டர் 1ல் ஃபஸ்ட்டு, செகண்டு, 4th, 5th இந்த 4 கொஷின்ஸ் பார்த்தா போதும். அண்டு சாப்டர் 1ல் 3 மார்க் கொஷின்ஸ் எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னா ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, 4 இது வரைக்கும் பார்த்தா போதும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். அண்டு தமிழ் மீடியத்துக்கும் சேர்த்தாம்பா ஜஸ்ட்டு நீங்கள் புக் எடுத்து மார்க் பண்ணிங்கன்னா போதும். 5 மார்க் கொஷின்ஸ் எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, 4th வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நாங்கள் இது வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அண்டு பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பர், ஃபஸ்ட்டு மிட் டேர்ம் இப்போ முடிஞ்சது, அண்டு குவார்டர்லி எக்ஸாம் இப்போ முடியல. ஸோ அதனால் 2024 முடிஞ்சது. ஸோ அது வரைக்கும் 2019 ஆரம்பித்து 2024 வரைக்கும் அனலைஸ் பண்ணதில்லை. ஸோ இதுதான் வந்து வேணால் மோஸ்ட்டாக ரிப்பீட் ஆகிடுது. ஸோ அதுதான் வந்து வேணால் கொடுத்துக்கிறோம். ஸோ தயவுசெய்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு, ஸோ சன்டம் எடுக்கணுமா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்லோனாக இருந்தாலும் சரி, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, நான் சொல்லக்கூடிய சாப்டர் வரைக்கும் நீங்கள் கவர் பண்ணாலே போதும். நீங்கள் கண்டிப்பாக வந்து வேணால் 70க்கு 70 எடுக்கலாம். ஸோ நீங்கள் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருந்தால் நீங்கள் 50 டார்கெட் பண்ணினா 60 அபோவ் எடுக்கலாம். ஓகேவா ஸ்டூடெண்ட்? சரி வாங்க சாப்டர் 2 பார்த்தோம். சாப்டர் 2ல் 2 மார்க் எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, 4th அண்டு 3 மார்க் எது இம்பார்ட்டன்ட் கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு. ஸோ இதே போதும். அண்டு 5 மார்க் பொறுத்த வரைக்கும் வேணால் ஃபஸ்ட்டு, செகண்டு இந்த 2 பார்த்தாலே போதும். ஓகேவா? ஸோ சாப்டர் 3ல் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு, செகண்டு, 4th அண்டு இம்பார்ட்டன்ட் 3 மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு, செகண்டு, 4th அண்டு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு, செகண்டு, 4th. ஸோ சரி, எல்லாம் காமனாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு அப்படி தான் தெரியும். நான் கொஷின் நம்பர் கொடுத்தேன், பட்டு நான் கொஷினோட கொடுத்துருந்தேன்னா ஆனால் தனித்தனியாக வந்து ஆனால் தமிழ் மீடியம் தனி, இங்கிலீஷ் மீடியம் தனி பார்த்தாது. ஸோ அதனால் டைமும் எக்ஸ்ட்ரீமாக போகுது. ஸோ நிறைய பேர் வாட்ச் பண்ண மாட்டேங்க. ஸோ அதனால தான் நான் வேணால் கொஷின் நம்பர் வரைக்கும் கொடுத்துட்டேன். ஸோ இதுதான் உண்மை. ஸோ வெரி வெரி ரொம்ப கஷ்டப்பட்டு வரும். ஸோ கண்டிப்பாக அதிலேருந்து கேட்பாங்க. ஸோ தயவுசெய்து குவார்டர்லி எக்ஸாம் போகும்போது இந்த கொஷின் மட்டும் நீங்கள் அடிக்காமல் போயிடாதீங்க. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? அண்டு சாப்டர் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் 2 மார்க் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு அண்டு இம்பார்ட்டன்ட் 3 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு, செகண்டு, 4, 5 இம்பார்ட்டன்ட் 5 மார்க் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு அண்டு சாப்டர் 5ல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, 4, 5 அடுத்து இம்பார்ட்டன்ட் 3 மார்க் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு, செகண்டு, 4, 5 இம்பார்ட்டன்ட் 5 மார்க் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு, செகண்ட் கொஷின். ஓகேவா? அடுத்து சாப்டர் 6ல் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின்ஸை பார்த்துரும். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின், செகண்ட் கொஷின், தேர்ட் கொஷின், 4th கொஷின், 5th கொஷின்ஸ். அடுத்து இம்பார்ட்டன்ட் 3 மார்க் பார்த்துரும். ஃபஸ்ட்டு கொஷின், செகண்ட் கொஷின், தேர்ட் கொஷின், 4th கொஷின், 5th கொஷின்ஸ். ஸோ சாப்டர் 6 பொறுத்த வரைக்கும் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். ஓகேவா? அடுத்து இம்பார்ட்டன்ட் 5 மார்க் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு, செகண்டு, 4th, 5 கொஷின்ஸ். ஸோ மொத்தம் 4 கொஷின்ஸ் 4 கொஷின் தான் கவர் பண்ணிடணும் சாப்டர் 6 பொறுத்த வரைக்கும். சாப்டர் 7ல் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஷின்ஸ் வந்து ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, 4, 5 அண்ட் இம்பார்ட்டன்ட் 3 மார்க் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு அண்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு, செகண்டு அண்டு சாப்டர் 8ல் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் 2 மார்க் அப்படின்னு கேட்கும்போது ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, 4, 5. ஸோ இந்த சாப்டர் 8 வந்து வேணால் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர். ஸோ தயவுசெய்து மிஸ் பண்ணுறாதீங்க. அண்டு சாப்டர் 3 வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, 4th இம்பார்ட்டன்ட் 3 மார்க்கில் அண்டு 5 மார்க்கும் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு, செகண்டு தேர்டு, 4th கொஷின். ஃபஸ்ட்டு 3 கொஷின் ஃபஸ்ட்டு, தேர்டு, 4th கொஷின் இந்த 3 கொஷின் ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க். சாப்டர் 9 பார்க்கும்போது இம்பார்ட்டன்ட் 2 மார்க் பார்க்கும்போது
ஃபஸ்ட்டு கொஷின், செகண்ட் கொஷின், தேர்ட் கொஷின், ஃபோர்த் கொஷின் இம்பார்ட்டன்ட் 3 மார்க் பார்க்கும்போது ஃபஸ்ட் கொஷின், செகண்ட் கொஷின், ஃபோர்த் கொஷின், ஃபிஃப்த் கொஷின் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கும் பார்க்கும்போது ஃபஸ்ட் கொஷின் மட்டும். ஸோ சாப்டர் 9 மட்டும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் பொறுத்த வரைக்கும். சாப்டர் 10ல் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் 2 மார்க் வந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு அண்ட் 3 மார்க்குன்னும் போது ஃபஸ்ட்டு, செகண்டு போதும். அண்ட் 5 மார்க் கொஷின்ஸ் பார்த்தோன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு. ஃபஸ்ட்டு, தேர்டு, ஃபோர்த்து வரைக்கும் பார்த்தாலே போதும். ஓகேவா, இன்சைட் கொஷின்ஸ் அப்படின்னு கேட்டாலும் என்னென்ன கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரைட் அண்ட் அல்காரிதம் அண்ட் ட்ரா எ ஃப்ளோ சார்ட் ஃபார் செமலன்ஸ் ஃபார் Chromland problem. So very very important questions. And explain the variable scope with example. Explain the insertion sorting algorithm with examples. Explain Python data types with example. Write in a detailed note while loop. Explain detail about a jump statement in Python. Write any 5 built-in string function in Python. Write about a various listing function in Python. Write menu driven program that keeps record of books available in school library. ஓகேவா, அண்டு குவார்டர்லி எக்ஸாமுக்கு ரிப்பீட்டடாக இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்படின்னு என்னென்னா எக்ஸ்பிளைன் வித் அன் இன்டர்ஃபேஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன். அடுத்து எக்ஸ்பிளைன் வித் அன் எக்ஸாம்பிள் பியூர் அண்ட் இம்பியூர் ஃபங்க்ஷன். எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் ஸ்கோப்ஸ் ஆஃப் வேரியபிள் Legby rule with an example. Discuss in detail about tokens in Python. Write a detailed note on for loop. Explain the string operators in Python. Suitable example. Explain about constructor and destructor with a suitable example. Explain the different types of function with example. Explain the bubble sort of algorithm, characters of models. ஸோ இதம்பா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்த புக் பேக் கொஷின்ஸோட ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மினிட்ல இந்த கொஷின்ஸ் வரைக்கும் பார்த்தோம்னா ஸோ குவார்டர்லி எக்ஸாம் ரிப்பீட்டட் இம்பார்ட்டன்ட் கொஷின் வருதில்ல, ஸோ அது வரைக்கும் பார்த்தா போதும். அண்டு இன்சைடு கொஷின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷின்ஸ் பார்த்துக்கணும். ஓகேவா, ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ என்னென்ன நீங்கள் சென்டம் எடுக்கக்கூடிய மாணவர்களாக சென்டம் போடணும் சார் 70க்கு 70 எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ முதல்ல 1 மார்க் புக் பேக் 1 மார்க் ப்ரிஃபர் பண்ணிடணும். அண்டு புக் பேக் 2 மார்க்கு 3 மார்க் அண்ட் 5 மார்க் கொஷின்ஸ் நான் கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஷின் படித்தா போதுமா சார்? கண்டிப்பாக போதும். அண்டு சார் கிரியேட்டிவ் கொஷின்ஸ் என்னங்கன்னா கண்டிப்பாக இந்த வாட்டி கேட்க மாட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தா சென்டம் எடுக்கணும்னா லாஸ்ட்டில் ரிப்பீட்டட் கொஷின்ஸ் சொன்னால அதை கண்டிப்பாக படித்தேன். ரிப்பீட்டட் கொஷின்ஸ் தேவையில்லை உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து வேணால் ஆல்ரெடி நிறைய படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ ஜஸ்ட் அதெல்லாம் படிச்சுக்கிறீங்களா செக் பண்ணிங்க. அண்ட் இன்சைட் கொஷின்ஸ் பார்த்துங்க. ஓகேவா, ஸோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு சாப்டர், செகண்ட் சாப்டர், தேர்ட் சாப்டர் பார்த்துங்க. தேர்ட் வந்து பார்த்தா 8th சாப்டர், 9th சாப்டர், 10th சாப்டர் பார்த்துங்க. ஸோ இந்த சாப்டர் வரைக்கும் கவர் பண்ணாலே நீங்கள் ஆவரேஜாக ஒரு 50, 55, 60 அபோவ் எடுக்கலாம். ஸோ ஓகேவா, அண்டு நீங்கள் ரிப்பீட்டட் கொஷின் புக் பேக் 1 மார்க் படிச்சிடணும். அண்டு ஸ்லோனான வந்தோம்னா ஃபஸ்ட்டு சாப்டர், செகண்ட் சாப்டர், தேர்ட் சாப்டர், ஃபோர்த்து சாப்டர், ஃபிஃப்த்து சாப்டர் படிச்சுங்க. அண்டு 6th சாப்டர், 8th சாப்டர், இந்த 7th சாப்டர் மட்டும் ப்ரிஃபர் பண்ணாலே போதும். ஸோ 8th சாப்டர் மட்டும் மிஸ் பண்ணுறாதீங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 8th சாப்டர்லேருந்து தான் 8th நீங்கள் கம்பல்சரி கொஷின்ஸ் அட்டன் பண்ணணும்னா ஸோ அவுட்புட் கொடுக்குற மாரி அந்த மாதிரி கிடந்தாங்கன்னு சரி 8th 9th சென்டம் எடுக்கணும்னு இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே 8th சாப்டர் 9th சாப்டர் கம்பல்சரி பார்த்தாலும். ஸோ அதுலேருந்து தான் வந்தோன்னா ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அதாவது கம்பல்சரி கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ தயவுசெய்து அதை பார்த்துங்க. அண்டு நம்மளுடைய அஃபிஷியல் வாட்ஸ்அப் சேனல்லையும் அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப்லையும் ஜாயின் பண்ணாமல் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருவேன், ஜாயின் பண்ணுங்கள் ரெண்டுத்துலேயுமே. ஸோ வாட்ஸ்அப் சேனலில் PDF சென்ட் பண்ணுவேன். வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் எனி டவுட் ஆனாலும் மெசேஜ் பண்ணலாம். ஸோ எனி டவுட் இருந்தாலும் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வேணால் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ தயவுசெய்து வந்து வேணால் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறேங்க. ஸோ ஓகேவா, ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ்லாம் அப்படியே வந்து வேணால் நோட் பண்ணிங்க புக்கில். ஓகேவா, நெக்ஸ்ட்டு உங்களுக்கான 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ்டன்சி அந்த எக்கனாமிக்ஸுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், ஸோ பயாலஜி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் எல்லாமே அப்லோட் பண்ணு. ஸோ அதை மிஸ் பண்ணுறாங்க ஸ்டூடெண்ட்ஸ். நான் முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம யூடியூப் சேனலில் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணாமல் நிறைய பேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின் அனைத்தையும் வந்து பார்த்தா படிக்க ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் எல்லா PDF எடுத்து பார்த்துங்க.
ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிச்சிடலாம்.